வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். நாம் இன்றைக்கி அறிவோம் அறிவியலில் நேற்று டைஜஷன் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி கண், மூக்கு, காது எல்லாம் வச்சு பேசுவோமா? அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணங்கள்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார், அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. நம்ம ஊரில் ஒரு பழமொழியே சொல்லுவாங்களே, ஒன்றும் இல்லை அதுக்கு கண்ணு, மூக்கு, காதெல்லாம் வச்சு பேசுவான்டா அப்படின்னு. அது மாதிரி நம்மளும் கண், மூக்கு, காது இதெல்லாம் பார்ப்போம். இஎன்டின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது, இயர்ஸ், நோஸ் அண்டு த்ரோட் அப்படின்னு. எதுக்காகனா இந்த மூணுக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குது. காது, மூக்கு, தொண்டை எல்லாமே ஒன்றோடு ஒன்று கனெக்ட் செய்யப்பட்ட விஷயம். இந்த காதும் கண்ணும் பார்த்திங்கன்னா இன்புட் டிவைஸ்ன்னு சொல்லலாம். காது, கண், மூக்கு மூணுமே இன்புட் டிவைஸ், எல்லாத்தையும் உள்வாங்கக்கூடியது. நமக்கு அவுட்புட் டிவைஸ் ஒன்று நாக்கு மட்டும்தான். அதனால தான் சொல்கிறது, நிறைய பாருங்கள், நிறைய படிங்க, நிறைய கேளுங்க அப்படின்னு. பேசுகிறத கம்மியாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறது. 3 வகையாக இன்புட் வாங்கி குறைவாக பேசுவது. இதில் மூக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளால் மற்ற விஷயங்களை பூரா மெக்கானிக்கலாக ட்ரான்ஸ்லேட் பண்ண கொண்டு வந்துட முடிஞ்சுது. பேச்சு கொண்டு வந்துட முடியும், பார்க்கும் விஷயங்களை கேமரா மூலமாக கொண்டு வர முடியுது, கேட்கும் விஷயத்தை மைக் மூலமாக கொண்டு வந்துட முடியுது, பேசுகிற விஷயத்தை ஸ்பீக்கர் மூலமாகவும் கொண்டு வந்துட முடிஞ்சிச்சு. நீங்கள் ஒரு திரைப்படம் பார்க்கும்போது என்னெல்லாம் பார்க்குறீங்க? படத்தை பார்க்குறீங்க, சவுண்டு கேட்குறீங்க, எல்லாமே வந்துடுது. எது மட்டும் வரல? வாசனை. திரைப்படத்தில் சிக்கன் சாப்பிட்றாங்க, நமக்கு சிக்கன் வாசனை வருதா? அதை ரெப்ளிகேட் பண்ண முடியல, இன்றைக்கி வரை பண்ண முடியாது. மிஷினால் இன்றைக்கி வரை ரெப்ளிகேட் பண்ண முடியாத ஒரு விஷயம் என்னென்னா வாசனை. எதனால் வாசனையை ரெப்ளிகேட் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசனை என்பது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஒரு விஷயம். உண்மை என்னென்னா, மல்லிகைப்பூவை நான் எடுத்து மோந்து பார்க்கும்போது எனக்கு என்ன விதமான ஒரு ஸ்மெல் வருதோ அதே விதமான ஸ்மெல் தான் நீங்களும் அனுபவிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஸ்மெல் அனுபவிக்கிறோம். இப்போ ருசியை நம்ம சொல்லிடலாம். சாப்பிட்டா எனக்கும் காரமாக இருக்குது, உனக்கும் காரமாக இருக்குது, எனக்கு இனிப்பாக இருக்குது, உனக்கும் இனிப்பாக இருக்குது, எனக்கு ஓர்ப்பாக இருக்குது, உனக்கும் ஓர்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ருசியை கண்டுபிடிச்சிடலாம். வாசனையை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? மல்லிகைப்பூ வாசனை நல்லா இருக்குது, அவ்வளோதான் சொல்ல முடியும். கரெக்டாக? மற்றபடி வாசனைகளை நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ எனக்கு இப்படி வச்சுங்க, உங்களுக்கு வாசனைக்கு நிறமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த நான் சொல்கிற எக்ஸாம்பிள் புரியும். அதாவது நான் மல்லிகைப்பூ வாசனையை உணரும்போது எனக்கு அது சிகப்பு கலர் மாதிரி தெரியுதுன்னு வச்சுப்போம். நீங்கள் உணரும்போது உங்களுக்கு பச்சை கலர் மாதிரி தெரியும். வேற ஒருத்தர் உணரும்போது அவருக்கு கருப்பு கலர் மாதிரி தெரியும். அப்படி தான் மூளையில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அப்போ இல்லை சார், மல்லிகைப்பூ சென்ட் வருதே, அதை எடுத்து அடித்தோம்னா மல்லிகைப்பூ வாசனையே தானே வருது அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஆனாலும் அது எனக்கு அந்த மல்லிகைப்பூ சென்ட்டோட வாசனையும் எனக்கு சிவப்பாக தான் தெரியும், உங்களுக்கு பச்சையாக தான் தெரியும், இன்னொருத்தருக்கு கருப்பாக தான் தெரியும். அதனால தான் எல்லாருமே மல்லிகைப்பூ வாசனைன்னு சொல்லிடுறோம். மல்லிகைப்பூவை நான் சிவப்பாக பார்க்கிறேன், நீங்கள் பச்சையாக பார்க்கிறீர்கள், அவர் கருப்பாக பார்க்கிறார். ஆனால் அவரை பொறுத்தவரை கருப்பு கலர்னால் அது மல்லிகைப்பூ, என்னை பொறுத்தவரை சிவப்புனா அது மல்லிகைப்பூ, உங்களை பொறுத்தவரை பச்சைனா மல்லிகைப்பூ. அப்படி வாசனை என்பது ஒவ்வொருத்தருக்குமே தனிப்பட்ட விஷயமாக இருப்பதால் தான் நமக்கு அந்த வாசனைகளை ரெப்ளிகேட் பண்ண முடியல. ஒரு காதலனின் வாசனை, ஒரு காதலியின் வாசனை, உன் கூந்தல்
உன் கூந்தலில் என் வாசனை, உன் மீசையில் என் வாசனை அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கூட இருக்கு. அந்த வாசனை அவர்களுக்கு மட்டும்தான் பிடிக்கும், மற்றவங்களுக்கு பிடிக்காது. என் மனைவிக்கு என் மேல் இருக்கக்கூடிய வாசனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக அதே வாசனை வந்து இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயோ இவன் பக்கத்துலேயே போக முடியலப்பா, வேர்வை நாத்தம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஒருவருக்கு பிடிச்சிருக்க வாசனை இன்னொருத்தருக்கு ஏன் பிடிக்கலை அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருத்தரும் ஒரு வாசனையை ஒவ்வொரு விதமாக நம்ம பதிவு செஞ்சு வச்சுருக்கிறோம். எல்லாரும் ஒரே மாதிரியாக பதிவு செய்வதில்லை. அப்போ இந்த மூக்கோட ஏற்கனவே நம்ம மேலே கம்ப்ளைண்ட்டே எப்போ பார்த்தாலும் மூக்கை சுரிஞ்சிட்டே இருக்கார் அப்படின்னு. அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரோக்கன் நோஸ், அதனால் அந்த மூக்கில் இருந்து எப்போவுமே லேசாக ஈரமாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அது மூக்குக்கிட்ட அப்பப்போ கை போயிட்டே இருக்கும். அதனால் அது என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இடத்துல மூக்கு உடஞ்சி போச்சு எனக்கு. இந்த சில்லி மூக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது உடஞ்சிருச்சு சின்ன வயசுலேயே. அப்போ இருந்தே வந்து இந்த பிரச்சனை எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் மூக்கில் கை வைக்கிறது. சிலர் வந்து உடனே சொல்லிட்டாங்க, அவர் மூக்கில் கை வச்சுட்டே இருக்கிறாரு அப்படின்னா பொய் சொல்கிறாருன்னு அர்த்தம் அப்படின்னு புதுசாக ஒரு சைக்காலஜிலாம் சொல்கிறாங்க. அந்த சைக்காலஜிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. எனக்கு வந்து ப்ரோக்கன் நோஸ். நீங்கள் யாராவது டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. ப்ரோக்கன் நோஸ்னால் இந்த மாதிரி மூக்கிலேருந்து அந்த தண்ணி மாதிரி ஈரமாகிக்கிட்டே இருக்கும் மூக்கு எப்போவுமே. இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இந்த நேசல் ட்ராப்ஸ் போட்டு பார்க்கலாம். ஆனால் அது போட்டோம்னா என்ன ஆகும்னா, ஒரு 4 நாளைக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அது போட்டோம்னா ரொம்ப எரிய ஆரம்பிச்சிடும். அது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்புறம் அதை விட்டுட்டேன். ஸோ இந்த மூக்கால் நமக்கு என்னெல்லாம் பயன்? நம்பர் 1 வாசனை. நம்பர் 2 காற்றை ஃபில்ட்ரு பண்ணும். மூக்கில் இருக்கக்கூடிய முடிகள் இருக்குல்ல, அந்த முடி வந்து காற்றுல இருந்து வரக்கூடிய தூசிகளை ஃபில்ட்ரு பண்ணும். அதனால தான் சில நேரத்தில் அந்த நம்ம ஈரமாக இருப்பதோடு சேர்த்து இந்த தூசிகளும் படிஞ்சு அப்படியே அழுக்கு மாதிரி வெளியே வந்துடுது அப்படிங்கிறது ஒரு விஷயம் பார்க்குறோம். தூசியை ஃபில்ட்ரு பண்ணுறதும் அந்த வாசனைக்கும் நமக்கு யூஸ் ஆகுது. இந்த வாசனை நமக்கு எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய பசி உணர்வுகளை, பசிக்கு தேவையான ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுறதுக்கு உதவுது. நமக்கு வந்து உணவின் வாசனை வந்த உடனே அப்படியே ஒரு மாதிரி வயிற்றில் பசிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுல்ல, அதுதான் வந்து அந்த மூக்கோட வேலை. முக்கியமான மூக்கோட வேலை என்னென்னா, உணவை உடனடியாக எடுத்துக்கொள்வதற்கு நமக்கு பயன்படுவதற்காக உள்ள விஷயம். அப்போது நாய் போன்ற மிருகங்கள்லாம் நம்மளோட மோப்ப சக்தி ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லை, நம்மை விட அந்த வாசனைகளை பிரித்து அறிவதில் அவை வந்து ரொம்ப திறமையாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாய் வந்து போய் ஒரு இடத்துல போய் உச்சா போகுதுன்னா போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த மோந்து பார்த்துட்டு போய் உச்சா போகும். நிறைய பேர் நினச்சிப்பாங்க, உச்சா போகுதுன்னா அந்த இடத்துல வேறு யாரும் உச்சா போயிருக்காங்களான்னு மோந்து பார்த்துட்டு போகுதா அப்படின்னு. அது அப்படி கிடையாது. உண்மை என்னென்னா, நாய்க்கு வந்து பார்வை முன்பக்கமாக இருக்கும்போது யூரின் போகிறதுக்கு பின்பக்கமாக காலை தூக்க வேண்டியிருக்கு. ஸோ கரெக்டான பொசிஷனில் தூக்கியிருக்கோமா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் அதை மோந்து பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பும்போது அதுக்கு வந்து மைண்டில் வந்து அந்த டிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணி பார்த்துரும். இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, இப்படி காலை தூக்கினா கரெக்டாக இருக்கும்னு. சார் உண்மை அது என்ன சார், கொஞ்சம் நம்ப முடியலையே, ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் இதை இப்படி யோசிச்சு பாருங்கள். பாத்ரூமில் நீங்கள் குளிக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்க, முதல்ல முகத்தில் சோப் போடுறீங்க. அப்போ முகத்தில் சோப் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? பார்க்க முடியாது. காலை வந்து கீழே குனிஞ்சு சோப் போடுறதுக்கு பதிலாக பக்கத்தில் ஏதாவது அந்த டாய்லெட் மேலேயே இது மேலேயே காலை தூக்கி வச்சுக்கிட்டு காலுக்கு சோப் போடலான்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களை அறியாமலேயே பக்கத்தில் செவுத்தில் ஏதாவது ஒரு இடத்துல கை வைப்பீங்க. அப்படி கையை வச்சுக்கிட்டு அந்த காலை தூக்கி மேலே வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல கால் வைக்க முடியும், பார்க்காமலேயே. அப்படி எதையுமே பிடிக்காமல் கண்ணை மூடிக்கிட்டு ஏதாவது ஒரு டேபிள் மேலேயோ ஒரு ஸ்டூல் மேலேயோ காலை எடுத்து வச்சுருங்க பார்ப்போம், வைக்க முடியாது. அதே இது பக்கத்தில் ஒரு செவரை பிடிச்சிக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், மைண்ட் வந்து ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை வந்து செட் பண்ணி அதை வச்சு நீங்கள் அந்த இடத்துல காலை தூக்கி வச்சிட முடியும். அதனால தான் பார்வை குறைபாடு இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் வந்து அந்த கம்பு வச்சு தட்டுற சத்தத்தை வச்சே அந்த பாதையை சரியாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்களால நடக்க முடியுது. இப்படி தான் வந்து நாய்க்கும் வந்து அந்த மூக்கு பயன்படுது. நமக்கு மூக்கு வந்து ஒரு காலத்தில் வேணால் மோப்ப சக்தியாக பயன்பட்டுருக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பெரும்பாலும் அந்த உணவு சுவைக்காக மட்டும்தான் பயன்படுறோம். வைரமுத்து கூட ஒரு பாட்டு எழுதியிருப்பார், பசி கொண்ட வேளை தாளிக்கும் ஓசை சங்கீதம் அப்படின்னா. ஏன்னா அந்த தாளிக்கிற ஓசையை கேட்கும்போதே நமக்கு வந்து சாப்பாடு ரெடி ஆகுதுடா அப்படின்ற ஒரு இது இருக்கும். அந்த தாளிக்கும் போதே ஒரு வாசனை வரும். என்னை போன்றவர்களுக்கு தாளிக்கும் போது வாசனை வந்ததுன்னா இருமல் வரும். சரியா? ஈஸ்னோ ப்ராப்ளம் உள்ள ஆள் நான். வீசிங் ட்ரபிள் இருக்கிறவங்களுக்கு அந்த அந்த வாசனை வரும்போதே இருமல் வரும். ஸோ இப்படி அந்த மூக்கு என்பது நமக்கு வந்து உணவை அடையாளம் காண்பதற்கு பயன்படுது. நாம் வந்து பார்க்காமலே கூட உணவின் சுவையை நம்ம அறியலாம். காஃபி அந்த வாசனை நல்லாயிருக்கும், டீ அந்த வாசனை நல்லாயிருக்கும். ஒவ்வொரு உணவிலும் அந்த வாசனையை நம்ம உணர்ந்து சாப்பிடும்போது
அந்த சாப்பாட்டின் சுவையே இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது நமக்கு. ஸோ மூக்கு என்பது சுவாசிப்பதற்கும் வாசனைகளை நுகர்வதற்கும் நமக்கு பயன்படுதுன்றதை தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரு முக்கியமான செய்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஒவ்வொருத்தருக்கும் வாசனை ஒவ்வொரு விதமாக அறியப்படுகிறது. எனக்கு கருவாடு வாசனை அவ்வளோ பிடிக்கும். ஒரு சிலருக்கு கருவாடு வாசனையெல்லாம் வேணாம், அந்த கடை பக்கம் போனாலே நாத்தம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, என் மைண்டில் வந்து கருவாட்டு வாசனை வந்து நல்ல வாசனை அப்படின்னு மைண்டில் பதிஞ்சிருக்கு, அவங்களுக்கு அது கெட்ட வாசனை அப்படின்னு பதிஞ்சிருக்கு. ஒரே கருவாடு தான், சரியா? அப்போ அதே போலவே ஒரு சிக்கனாக இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி, பீஃபாக இருந்தாலும் சரி, போர்க்காக இருந்தாலும் சரி, கத்திரிக்காவாக இருந்தாலும் சரி, எனக்கு கத்திரிக்காய் குழம்புனா அவ்வளோ பிடிக்கும். அந்த கத்திரிக்காய் குழம்போட வாசனையாக அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுவேன். அதே நேரத்தில் எனக்கு வெண்டைக்காய் பிடிக்காது, முள்ளங்கி பிடிக்காது. என் பையனுக்கு என் ஒய்ஃபுக்கு எல்லாருக்குமே முள்ளங்கி சாம்பார்னால் அப்படி உயிரை விடுவாங்க. எனக்கு சாம்பாரே பிடிக்காதுன்றது வேறு விஷயம், சரியா? அப்போது இப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான அந்த வாசனைகள் வந்து எப்படி நம்ம மனசில் பதியுது, அதில் தான் ஃபுட்டில் வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் வருது. இது எனக்கு பிடிச்ச உணவு, இது எனக்கு பிடிக்காத உணவு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்களே, அது சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு அந்த வாசனைகள் வந்து நல்ல வாசனை கெட்ட வாசனைன்ற மாதிரி மைண்டில் பதிஞ்சிருது. அப்படி பதிவதன் காரணமாக உணவில் சாய்ஸ் வந்துடுது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். உணவின் சாய்ஸ் என்பதே இந்த மூக்கின் காரணமாகத்தான் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்த காணொலியில் சந்திப்போம், அதில் வேறு உறுப்பை பற்றி பேசுவோம். இந்த காணொலி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா இல்லையான்றதையும் நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் சொல்லணும், புரிகிற மாதிரியும் சொல்லணும், எளிமையாகவும் சொல்லணும் அப்படின்னு தான் என்னுடைய நோக்கம். அடுத்த காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.